ஸோ அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா அட்வான்ஸ் ஃபில்டர். நார்மலா நம்ம ஃபில்டர் பார்த்துருப்போம். ஸோ நம்ம நார்மலா ஒரு ஃபில்டர் போயிட்டு இந்த இடத்துல ஃபில்டர் ஐக்கானை வந்து கொடுத்துட்டு இங்க வந்து என்ன பண்ணுவோம், நமக்கு வந்து இந்த இடத்துல போயிட்டு மேனுவலா வந்து செலக்ட் பண்ணுவோம், இதெல்லாம் வேணும் இதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு. இல்லைன்னா இந்த மாதிரி கண்டிஷன் யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல அட்வான்ஸ் ஃபில்டர் என்ன பண்றோம் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு கிரைட்டீரியா இருக்கு. என்ன கிரைட்டீரியானா, என்னோட கண்ட்ரி என்னவா இருக்கணும், யூஎஸ்ஏவா இருக்கணும், என்னோட பிரைஸ் என்னவா இருக்கணும், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 850 இருக்கணும். இதுதான் என்னோட சோர்ஸ் டேட்டா. ஓகேங்களா? ஸோ இந்த சோர்ஸ் டேட்டால நான் என்ன பண்றேன், கண்ட்ரி யூஎஸ்ஏவா இருக்கணும், பிரைஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 850 இருக்கும். ஸோ அந்த வேல்யூ எங்க இருக்கோ அப்படின்றத பார்த்து நான் இதை வந்து என்ன பண்ண போறேன், ஃபில்டர் பண்ண போறேன். ஸோ அட்வான்ஸ் ஃபில்டர் யூஸ் பண்றதுக்கு இந்த டேட்டா டேப்ல ஃபில்டர் பக்கத்துல அட்வான்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ஆக்ஷன் இருக்குல்ல, ஃபில்டர் இன் திஸ் ஃபில்டர் த லிஸ்ட் இன் பிளேஸ் அப்படின்னு இருக்குல்ல, இது எப்பவுமே எனபிள்ல இருக்கும். இந்த செலெக்ஷன்ல வச்சுக்கோங்க. இதை காப்பி டு அனதர் லொகேஷன்னா நீங்க பண்ற செலெக்ஷன் வந்து வேற ஒரு லொகேஷன்ல வந்து உங்களுக்கு காப்பி ஆகும். மீன்ஸ் வேற ஒரு ஷீட் வந்து எனபிள் ஆகும். அது நமக்கு தேவையில்லை. இதே இடத்துல நம்ம ஃபில்டர் போட்டு பார்க்க போறோம். வேணானா கிளியர் பண்ணுறோம். ஸோ இதுல எந்த சேஞ்சஸும் பண்ணாதீங்க. இந்த லிஸ்ட் ரேஞ்சுன்னு இருக்கா, லிஸ்ட் ரேஞ்சுன்றது என்னன்னா எந்த உங்களோட அரே. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து எந்த டேட்டா வந்து ஃபில்டர் ஆகணுமோ அதை நீங்க ஃபுல்லா செலக்ட் பண்ணணும் வித் இன்க்ளூடிங் ஹெட்டர்ஸோட. ஓகேவா? ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்றேன், லிஸ்ட் ரேஞ்சுக்குள்ள என்னோட இந்த டேட்டா செட்டை ஃபுல்லா இங்க செலக்ட் பண்ணிட்டேன். இந்த அண்டு லாஜிக் ஏன் வருது, ஏன்னா இந்த இடத்துல ஷீட் நேம் என்னவா இருக்கு, அண்டு லாஜிக்னு இருக்கு. ஸோ அதனால இன்க்ளூடிங் ஷீட் நேம் தான் இங்க வரும் செலெக்ஷன் பண்ணும்போது. ஓகேங்களா? ஸோ நான் இந்த இடத்துல என்னோட கிரைட்டேரியாவை நான் செலக்ட் பண்றேன். என்னோட கிரைட்டேரியா என்னது, கண்ட்ரி யூஎஸ்ஏ, பிரைஸ் லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு 850. ஸோ இங்கே நான் செலக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன வந்திருக்கு, அண்டு லாஜிக்னு வந்திருக்கு. ஏன்னா நம்மளோட ஷீட் நேம் என்னவா இருக்கோ அதுதான் இங்க ரிட்டர்ன் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்னோட லிஸ்ட்டை நான் கொடுத்துட்டேன். என்னோட கிரைட்டேரியா என்ன கொடுத்துட்டேன், கண்ட்ரி யூஎஸ்ஏவா இருக்கணும், பிரைஸ் லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு 850 இருக்கும். ஸோ நான் இந்த இடத்துல வேற எதுவுமே பண்ணவே இல்லை. லிஸ்ட் செலக்ட் பண்றேன், கிரைட்டேரியா ரேஞ்ச் கொடுக்குறேன், இந்த இடத்துல ஓகே கொடுக்குறேன். இப்போ எனக்கு வந்து கண்ட்ரி யூஎஸ்ஏன்றது மட்டும் எனக்கு ரிட்டர்ன் ஆயிடுச்சா, இந்த கண்ட்ரி யூஎஸ்ஏ எனக்கு எதோட பிரைஸ் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 850 இருக்கோ அது மட்டும் தான் ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ வேற எதுவுமே எனக்கு ரிட்டர்ன் ஆயிருக்காது. ஸோ இந்த இடத்துல நான் ஃபில்டர் போட்டுட்டேன். எனக்கு இந்த இந்த ஷீட்டை பார்த்தா ஃபில்டர் அப்ளை ஆன மாதிரியே தெரியுதா, எதுவுமே இல்லை, நார்மல் டேட்டா மாதிரி தானே இருக்கு. ஃபில்டர் அப்ளை ஆனா இந்த ஃபில்டர் சிம்பிள் இருக்கும், ஐக்கான் இருக்கும், எதுவுமே இல்லை. இது எப்படி கிளியர் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல மேல கிளியர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அட்வான்ஸ் ஃபில்டருக்கு மேலே. இதை நீங்க கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பேக் டு மெயின் ஸ்கிரீன் வந்து உங்களுக்கு வந்துடும். இல்லைன்னா டவுட்ஸ் இருக்கா? அண்டு லாஜிக் எதுக்கு ஒர்க் ஆகுதுன்னு புரியுதா? இங்க பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏ வந்து ஃபுல்லாவே இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு எத்தனை 8 யூஎஸ்ஏ இருக்கு, நமக்கு எத்தனை ரிட்டர்ன் ஆயிடுச்சு, 2 தான் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த இடத்துல வந்து எல்லாமே என்னவா இருக்கு, இங்க பாத்தீங்கன்னா இந்த வேல்யூ ஃபுல்லாவே பாருங்க, டாப் 2 மட்டும் தான் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 850. மீதி எல்லாமே என்னவா இருக்கு, கிரேட்டர் தன் 850 இருக்கு. அதனாலதான் நமக்கு என்ன வரல, அந்த இடத்துல வரல. அண்டு எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம், ஏன்னா கண்ட்ரி யூஎஸ்ஏவா இருக்கணும், பிரைஸ் வந்து லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 850 ரெண்டுமே மீட் ஆனா மட்டும் தான் நமக்கு அவுட்புட் வரும். எய்தர் எதனா ஒன்னு மீட் ஆனா கூட என்ன வராது, அவுட்புட் வராது. அதுக்காக தான் அண்டு லாஜிக். ஸோ ஆர் லாஜிக் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம அண்ட் லாஜிக் பார்த்துட்டோம், ரெண்டுமே மீட் ஆனா நமக்கு அவுட்புட் வரும். ஸோ ஆர் லாஜிக்ல என்னன்னா எய்தர் ஜப்பான் ஆர் தாய்வான், ரெண்டுத்துல எது இருந்தாலும் எனக்கு என்ன வந்துடணும், அவுட்புட் வேணும். ஸோ நான் இந்த இடத்துல ஆஸ் யூஸ்வல் டேட்டாவை நான் செலக்ட் பண்ணிட்டு இங்க போயிட்டு நான் அட்வான்ஸ் ஃபில்டர் ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்றேன். ஸோ நான் லிஸ்ட் செலக்ட் பண்ணி கொடுத்ததுனால எனக்கு என்ன ஆயிடுச்சு, டிஃபால்ட்டா இங்க செலக்ஷன்ல இருக்கு. தப்பா இருக்கு, எனக்கு கரெக்டா ஆகலைன்னா நீங்க எரேஸ் பண்ணிட்டு மேனுவலா செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல என்னோட கிரைட்டீரியா ரேஞ்ச் நான் அகைன் செலக்ட் பண்றேன். ஸோ நான் என்ன பண்றேன், ஜப்பான் அண்ட் தாய்வான். ஸோ நான் வெறும் ஜப்பான் அண்ட் தாய்வான் மட்டும் செலக்ட் பண்றேன். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஜப்பான் அண்ட் தாய்வான், இந்த இடத்துல நான் வந்து அண்டோ ஆரோ எங்கேயோ போயிட்டு செலக்ட் பண்ணல. ஏன் செலக்ட் பண்ணல அப்படின்னா, அண்டு லாஜிக் எப்படி ஒர்க் ஆகுது உங்களுக்கு அப்படின்னா, ரெண்டு காலமை கொடுத்துருக்கோம், ரெண்டு காலமே செக் பண்ண சொல்றோம். அதனால வந்து அது ரெண்டுமே மீட் ஆனாதான் அவுட்புட் வரும். இதுல வந்து நம்ம ஒரு காலம் தான் கொடுக்கும். அப்படி இருக்கும்போது எய்தர் ஜப்பான் இருந்தாலும் தாய்வான் இருந்தாலும் நமக்கு ரிட்டர்ன் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வேற எந்த சேஞ்சஸும் பண்ணல, நான் இங்க ஓகே கொடுக்குறேன். ஓகே, எனக்கு இது தப்பாயிடுச்சு. நமக்கு வந்து ஜப்பான் அண்ட் தாய்வான் ரெண்டுத்துல எதனா ஒன்று வருது. ஏன்னா இது ஏன் எப்படி எடுத்துக்குது அப்படின்னா, இங்க எட்ரஸ் வந்து அது செக் பண்ணுது. ஸோ நான் அதை திருப்பி ரீகன்ஃபார்ம் பண்றேன். இந்த இடத்துல நான் வெறும் கண்ட்ரி மட்டும் வரல. ஸோ எட்ரஸ் வந்து மேட்ச் பண்ணி எடுத்துட்டு வருது. ஓகே. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இந்த எட்ரஸ் இருக்குல்ல,
ஸோ நீங்க இங்க என்ன கொடுக்குறீங்களோ இந்த வேல்யூ வந்து எங்க இருக்கோ அதை செக் பண்ணிட்டு அது கீழே இருக்க வேல்யூ தான் இது செக் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே. ஸோ அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா அண்ட் அண்ட் ஆர் ரெண்டுமே பார்க்க போறோம். ஸோ ரெண்டுமே என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரி வந்து ஜப்பான் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 800 இருக்கணும், தாய்வான் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 900 இருக்கு. ரெண்டுத்துல எதனா ஒன்று மீட் ஆனாலும் நமக்கு என்ன வரும், அவுட்புட் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எப்படி செக் பண்ணும், ஜப்பான் அண்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 800, இது வந்து அண்ட் லாஜிக். இது ரெண்டுமே கம்பல்சரி என்ன இருக்கணும், மீட் ஆயிருக்கு. அதே மாதிரி இங்க கீழே இதுவும் என்ன இருக்கணும், தாய்வானும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 900 மீட் ஆயிருக்கு. ஸோ ரெண்டு வேல்யூ தனித்தனியா செக் பண்ணும்போது என்ன ஆகுது, அண்ட் கண்டிஷன்ல ஒர்க் ஆகும். ஸோ நமக்கு வரப்போற அவுட்புட் என்ன ஆயிடும், ஃபர்ஸ்ட் ஜப்பான்றது எனக்கு இங்க கரெக்டா அண்ட்ல மேட்ச் ஆயிடுச்சு, ரெண்டுமே வந்துருச்சு. பட் தாய்வான்ல எனக்கு வந்து லெஸ் தென் ஆர் 900 அப்ளை ஆகல, மீன்ஸ் மீட் ஆகல, வெறும் தாய்வான் மட்டும் தான் வந்திருக்கு. அப்போ அந்த இடத்துல எனக்கு என்ன வராது, தாய்வான்ன்றது எனக்கு ரிட்டர்ன் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இதுல வந்து நம்ம வந்து மேனுவலா எங்கேயுமே எதுவுமே கொடுக்க போறது இல்லை, உங்களோட லிஸ்ட் கொடுக்க போறீங்க, அதுக்கப்புறம் உங்களோட கிரைடேரியா கொடுக்க போறீங்க. இது ரெண்டு மட்டும் தான் நம்ம பண்ண போறோம். ஸோ இந்த இடத்துல என்னோட லிஸ்ட் செலக்ட் பண்ணியாச்சு, என்னோட கிரைடேரியா செலக்ட் பண்றோம். ஸோ நான் இந்த இடத்துல ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தாய்வான் வந்து லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 900 இருக்கிற வேல்யூ அண்ட் ஜப்பான் வந்து லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 800 இருக்கிற வேல்யூ. ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதை அகைன் கிளியர் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஸோ லெஸ் than ஆர் ஈக்குவல் டு ஒரு 100 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் அகைன் இதை அப்ளை பண்ணுறேன். ஸோ எனக்கு பார்த்தீங்களா ஜப்பான் மட்டும் வந்திருக்கு. ஸோ எனக்கு ஜப்பான் அண்ட் தாய்வான் இந்த வைடி செக் பண்ணும்போது எய்தர் ரெண்டுத்துல எது இருந்தாலும் எனக்கு அவுட்புட் வந்துடும். இது வந்து என்னோட ஆர் லாஜிக். பட் இந்த ரெண்டு காலமே எனக்கு செக் பண்ணும்போது ஜப்பான் வந்து பிரைஸ் வந்து லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 800 இருந்திருக்கணும், தாய்வான் வந்து லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 100 இருந்திருக்கும். அப்படி இருந்தா மட்டும்தான் எனக்கு என்ன ஆகும், ரெண்டுமே வந்து எனக்கு அவுட்புட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல எனக்கு ஜப்பான்றது தாய்வான்றது மீட் ஆகல, அதனால அது வந்து என்ன ஆயிடுச்சு, என்னோட அவுட்புட்ல இங்க வரல. ஸோ ஜப்பான் மட்டும் தான் எனக்கு என்ன ஆயிருக்கு, அதோட வேல்யூ எனக்கு இந்த இடத்துல மீட் ஆயிருக்கு. ஸோ அதனால எனக்கு ஜப்பான் மட்டும் ரிட்டர்ன் ஆயிருக்கு.